கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற 7 இடத்துல ஒவ்வொரு சகோதரியும் பேசு நாங்கள் கேட்குறோம். அது சங்கீதம் 3:8 தின்பகுதி 3:8 தின்பகுதி. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக. அது தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த தலைப்பில் கர்த்தாவே நீர் பேசும்படியாக வந்திருக்குது. 3:8 தின்பகுதி ஜனங்கள் மேலே 7 கட்ட ஜனங்களும் தேவனுடைய ஆசீர்வாதம் இப்போது ஊற்றப்படுவதாக. அதுக்காக 3 கட்டு வசனத்தில் ஒவ்வொரு இடத்தை கொண்டு நீர் பேசும். அது 7 கட்ட ஒவ்வொரு தகவல் சகுதி கேட்கட்டும். அது தர தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் இருப்பதாக. நீர் சொன்ன வார்த்தை, கல்வாரி சிலை சொன்ன வார்த்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லா ஜனங்கள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் 100க்கு 100 மட்டும் அல்ல, 1000க்கு 1000 மட்டும் அல்ல, கோடிக்கு கோடி மட்டும் அல்ல, தலைகளில் திறந்து ஒரு ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் இருப்பதாக. அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் அக்கறை ஒவ்வொரு தகப்பன் மேலேயும் தாய் மேலேயும் தகுதி மேலேயும் இன்றே ஊற்றப்படுவதாக, ஆசீர்வாதம் இறப்புவதாக. அதுக்காக தெபிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே கற்றுக்கொள்ளோ. ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறக்கட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சகிக்கிறவர்களை சகிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களில் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார். யார் பேசுகிறார்? வானத்தையும் பூமி காற்றையும் கடலையும் உருவாக்குன எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்க? இயேசுகிட்ட இருக்கு. உலகத்தில் ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கிட்ட இல்லை. என்னுடைய மகிமையை நான் ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டார். யார்? ஏசப்பா. யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட தான் இருக்கு மகிமையின் தேவன். அந்த தேவன் சொல்கிறார் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 1, 2, 3 வருஷத்தில் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறக்கட்டு நான் உனக்கு காண்பி தேசத்துக்கு போகும். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசைப்பேன், உன்னை தபிக்கிறவர்களெல்லாம் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசைப்பட்டார் என்றால் நீ ஆசீர்வதிக்கலே ஆசைப்பேன், உன்னை சகிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம். அது இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 1, 2, 3 வருஷத்தை கொண்டு தெளிவாக பேசுகிறார். ஆபிரகாம் யாரை நோக்கி? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறக்கட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சகிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் உனக்கு ஆசீர்வதித்தார். அப்போது நீ உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் எல்லா உறவினர்களை சபிக்கிறாங்க. அப்போ ஆண்டு தேவனை சொல்றார், ஏண்டா உன்னை சபிப்பேன் என்கிறார். இப்போ யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அந்த சாபை யாருக்கு வரும்? அவங்கள்தான் வராது. ஆண்டோட வார்த்தை சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கவில்லை ஆசைப்பேன்,
உன்னை சவிக்கலே சவிப்பேன், பூமியில் உள்ள சவன்கள் எல்லாம் உலக்கள் ஆசீர்வாதம். இப்போ அதே ஒரு சாபம் கூடுறாங்க. சாபம் யாருக்கு? சாபம் பூர்ணவளுக்கு தான் வரும். ஆழ்ந்த சொல்கிறார், அபிராமோட சொல்கிறார், மோசோடு பேசுவார், உன்னை சவிப்பேர்களை நான் சபிப்பேன் என்று சொல்கிறார். இப்போ அதேவர்கள் சபிக்கிறார்கள். இந்த சாபம் யாருக்கு? உனக்கு தான். நீ யாருக்கு சாபம் போட்டியோ அது உனக்கு தான் வரும். அவர் தான் சொல்லிட்டார, கத்த அவரால் நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு எல்லாம் புறப்பட்டு நான் ஒரு கால தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து பேரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதம் இருப்பார். உன்னை ஆசிர்விக்கிறவர்களை ஆசிரிப்பேன், உன்னை சவிக்கிறவர்களை சவிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள்லாம் உலகத்து. அப்போ யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அந்த சபிக்கிறது அவங்களுக்கு தான். அவ போடக்கூடிய சாபெல்லாம் உனக்கு தான். ஏதா அபிராமுக்கு கிடையாது. நீ யாருக்கு சாபம் போறியோ அது அவங்களுக்கு கிடையாது. அந்த சாபம் உனக்கு தான். ஆண்டவர் திட்டமாக சொல்கிறார். 12வது அதிகாரம் ஆதியாகவும் 1, 2, 3 வருஷத்தில் அபிரகாம் நோக்கி நீ உன் தேசத்தையும் ஒரு இடத்தையும் உன் தாப்ப வீட்டையும் குறைக்கட்டு, நான் உனக்கு காது போ, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசிர்வித்து வேறு கருவை கருத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்விக்கிறவர்களை ஆசீர்விப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். கோயிலுள்ள வம்சங்களால் இன்றைக்கு அதேவர்கள் ஒரு உறவினர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் என்ன சபிக்கிறாங்க. இந்த சாபம் யாருக்கு? நீ உனக்கு தான், உனக்கு தான். நீ யாருக்கு சாபப்பட்டாலும் அது அவளுக்கு பலிக்காது. ஆண்டவர் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12:3 உன்னை ஆசைகளை ஆசைப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள்லாம் உனக்கு ஆசை கொண்டிருக்கோம். இது ஆண்டு கொடுத்த வாக்கு சத்தம் அவராகு. அப்போ நீ மற்றவங்களை சபிப்பாயானால் நீ தப்பு செய்துட்டு, நீ தவறு செய்து, நீ மாந்தம் செய்து, நீ கிளிசூனை படித்து, தேவல் படித்து, ஏழுகளில் மந்திரவாயை தேடி போய் எந்த விக்கிர கோயிலில் பூஜை போட்டு, எந்த விக்கிர கோயிலுக்கு பூஜை போட்டு, எந்த நரபலி கொடுத்து தவளம் கண்டி யாழ்ச்சி அது உனக்குத்தான். அது அப்புறம் அவங்க சொல்லிட்டார. அப்போ அவரு ஜனங்களுக்கு அது தானே. அதெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடாது. செய்தால் அந்த சாபம் உனக்குத்தான் வரும். உனக்கு மட்டும் இல்லை, 4வது தலைமுறை வரும். இதை நீ அறியாமல் இருக்கிறாய். அப்படி செய்யாத. மனம் திரும்பிக்க, அவருடைய பாதத்திலிருந்து மன்னிப்புக்கல். அந்த சாபக்கிட்ட நீ போட்ட சாபம் அது உனக்கு வராதபடி, உன் சந்ததிக்கு வராதபடி கர்த்தர் உன்னை ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்லுகிறார். இன்றைக்கி அனைவர்கள் ஏதா அவங்க செய்யக்கூடிய தப்பை உணர மாட்டாங்க, அவங்க செய்ய அநியாயத்தை உணர மாட்டாங்க, அவங்க செய்ய தீங்க உணர மாட்டாங்க, கெடுதை உணர மாட்டாங்க. எத்தனை ஆற்று மக்களுக்கு என்றால் மாந்திரி செய்கிறாங்க, என்றால் சூன்யம் வைக்கிறாங்க. அது யாருக்கு? கலாச்சாரம் 6:7 ஒருவர் எதை வைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ நீ வைத்த நீ தானே அறுக்கலாம். அது என்ன யாருக்கு எது? அது உனக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. வேத வருஷம் திட்டமாக சொல்கிறது. அப்புறம் அவங்க ஒன்றை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசிர்வதிகளை அப்போ நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து தான் சபிக்கிறோம். சபிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் உத்தரவு தலைவர் என்றால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது சாபம் போடுவாங்க. அது உனக்கு தான். அவளுக்கு தொழில் ஆசைக்கூடாது சாப்பிடக்கூடாது உனக்கு தான். பிள்ளைகள் படிக்கக்கூடாது சாப்பிடாது உனக்கு தான். ஆனால் உன்னுடைய குழந்தை பிறகு சாப்பிடாது உனக்கு தான். ஏதோ வசனம்தான் நிறைவேறும், உன்னுடைய வார்த்தை நிறைவேறாது. இது உண்மை, இது சத்தியம், இது நிறைவேறும். அந்த சாபக்கட்டெல்லாம் முற்றிலும் அவளுக்கு வழிதான். இயேசு கல்வாரி சிலுவிலே உனக்காக எனக்காகவும் என்றால் மரித்து உயிர்த்தெழுந்து சாபக்கட்ட பாவக்கட்ட எல்லாம் இந்த சாபக்கட்ட பாவக்கட்ட மரணக்கட்ட வியாதி கட்ட சிலுவையிலே என்ன அறுத்தார் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறது என்னாகமம் 24:1 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா. எவ்வளோ பிரியவாருங்க? இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம். யாருக்கு?
இயேசுக்கு பிரியம். அப்போ நீங்கள்லாம் ஆசைக்கு அவருக்கு பிரியம். இஸ்ரவேலே அதான் ஆவிக்குரிய இஸ்ரவேல். நம்ம ஒவ்வொரு ஆண்டு பிரியம். ஐயா, மனிதனுக்கு பிரியம் கிடையாது, மனுஷனுக்கு பிரியம் கிடையாது, ஊழியக்காரருக்கு பிரியம் கிடையாது. ஊழியக்காரன் யாரும் ஜெபமாக தெரியுமா? ஏதா ஊழியம் நடக்கக்கூடாது, ஆத்மாவுக்கு வரக்கூடாது, என்ன செவத்தில் கட்டுவாங்க. செபத்தில் இந்த ஊழியம் வளரக்கூடாது, ஊழியம் வளரக்கூடாது, ஆத்மாவுக்கு வந்து செபத்தில் கட்டுவாங்க. இவங்களெல்லாம் அதில் ஆவும் தேவி சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். உன் நிறைவு என் நிறைவு இல்லை, என் நிறைவு தேவன் ஒருவரை என்ன நோக்கம் கொண்டிருக்க அதுதான் நிறைவேற்றுவார். நீ செய்கிற காரியம் நடக்காது, நடக்க கோருறது கிடையாது. தேவன் சொல்லுதான் நிறைவேறும், மண் சொல்லு நிறைவேறாது. அவர் சொல்லித்தார இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பதே ஒரு பிரியன்ட்டார. ஆவிக்குரிய இஸ்ரவேல், நீ போய் செபத்தில் இந்த ஊழியர் நடக்கக்கூடாது, செபம் நடக்கக்கூடாது, ஆத்மாவுக்கு வரக்கூடாது, ஆத்மா செபத்தை கட்டினா அது உனக்கு கிரியை செய்யுமா? அது ஒரு நாளும் நடக்காது, நிறைவேறாது. ஏமாந்து போகாத. இந்த ஒன்று தேவன் சாத்தான் நடத்துகிறான். இப்படி ஜெபிக்கிறவங்களாம் யார் நடத்துகிறாங்க தெரியுமா? சாத்தான் நடத்துகிறான். ஏன் சொல்ல முடியும்? சாத்தான் நடத்துவான். அந்த சாத்தான் நடத்தக்கூடாது, கர்த்தருடைய ஆவியார் நடத்துகிறோம். இதான் இயேசுவில் ஆழ்ப்பதே எனக்கு பிரியம். அப்படி செவிக்காத. அடுத்த வீட்டில் ஒரு மகனுக்கு திருமணம் நடக்கக்கூடாது, மகளுக்கு திருமணம் இருக்கக்கூடாது, குழந்தை இருக்கக்கூடாது, தொழில் ஆசிக்கக்கூடாது, பிள்ளைகள் படிக்கக்கூடாது, பாகத்தை நிறைவேறக்கூடாது, அதிசய பெறக்கூட நிறைவே. எத்தனை மறைமுகமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா மறைமுகமாக தேவை. அது எல்லாம் உனக்கு இப்போ இயேசு நாமத்தில் நீ ஜெபித்த ஜெபலாம் உனக்கே வந்தாச்சு. இதில் மாற்றம் கிடையாது. இதை ஆண்டவர் சொல்கிறார், மைத்தி சீசத் மைத்தி லார்ட். இதான் ஆண்டவர் வார்த்தை. இஸ்ரவேலே அவரே பெரிய கொண்டிருக்க முடியும். நீ யார்? நீ யார்? நான் யார்? நீ மனிதன், நீ மனுஷி. இது ஆண்டு பிரியுமா? இல்லை. நீ போகிற வழியெல்லாம் நல்ல வழி அல்ல. மனிதனுக்கு தேவையாக சொல்கிற வழிகள் உண்டு, முடிவாக மரண வழி. இந்த வழிக்கு போகாத. நீ ஒரு ஊழியத்துக்கு உரமாக ஏண்டா சாபம் போடாத, குறை சொல்லாத. நீ ஜெபத்தை ஜெபிச்சு ஒன்று நடக்கக்கூடாது, ஆத்மக்கூடாது. அந்த சாபம் உனக்கு தான் வரும். ஊழியக்காரருக்கு அந்த ஊழியம் வளரும். நீ ஜெபிக்க செய்த 100 ஆத்மாவுக்கு வந்தால் 5000 வரும். அது மாதிரி ஏன்னா 1 கோடி ஆத்மாவுக்கு வருவாங்க. 50 ஜெபிட்டு ஆண்டு சொல்லிட்டாரு. 1 கோடி ஆத்மாவை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுதான் உடனே உனக்கு என்ன செய்யலாம்? பெருமிச்சு விட்டுருப்பாய். நீ பெருமிச்சு விடுவாய். அதே போல் வன்கண்ணாக இருப்பாய், பொறாமை இருப்பாய், எரிசலாக இருப்பாய், வஞ்சகமாக இருப்பாய். ஆனால் கல்யாணால் பல சூழ்ச்சி பண்ணுவாய். இந்த சூழ்ச்சி யாருக்கு? உனக்கு தான். அதிசய பிறகு உள்ளது கிடையாது. அழைத்துக்கொள் என்றால் ஆண்டோரை. ஏன்னா நிறைய பேர் அறியாமல் செய்கிறாங்க. கலாச்சார 6-7 சொல்லுது, ஒருவன் எதை விதிக்கிறாலும் அதே இருப்பான், நல்லதை விட நல்லதே இருப்பான், கெட்டதும் கெட்டது. அவன் அர்த்தம் தானே ஆகணும். இது மனுஷன் வார்த்தை இல்லை, மனுஷன் தேவ வார்த்தை. எல்லா அழியும், தேவனோட வார்த்தை மட்டும் அழியாது. நித்திய வார்த்தை, தீவனுள்ள வார்த்தை, அது ஆமென்றாக இருக்காது. அதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அந்த வார்த்தை அவராக இருக்கிறார் என்று என்ன அறியாமல் இருக்கிறாங்க. நீ போய் செபத்தில் கட்டுறியா? எனக்கு ஒரு ஆள் யூகேலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஐயா தொழில் ஆசை செபத்தில் கட்டுறாங்க. நீ ஏதா நான் கூட சொன்னேன். அவங்க என்ன கட்டிட்டு போட்டு நமக்கு வசனம் இருக்கு. மத்திய 18 பூவில் வச்சு நீங்கள் எவ்வளோ கட்டிருக்கிறதோ அது பல்லவத்தை கட்டாக்கொண்டிருக்கோம். பூவில் வச்சு நீங்கள் எவ்வளோ கட்டு அப்பிடுறதோ அது பல்லவத்தை கட்டாக்கொண்டு சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் கட்ட ஆறு திட்டம். மை காட் ஜீசஸ் மை லார்டு. ஒரு மழை பெய்ய போகுது, அது பெய்யும், ஆசீர்வாதமான மழை, அது பெய்யும். இதான் உண்மை. ஆனால் பயப்படாது. இயேசுவில் ஆஸ்பதே. அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் 100க்கு 100 இல்லை, 1000க்கு 1000 இல்லை, கோடி பல கடியத்தது முன்மாறி பெய்யும், பின்மாறி பெய்யும். இதான் ஆண்டவரோட வார்த்தை. இதை யாராவது மாற்ற முடியுமா? ஒருவரும் மாற்ற முடியாது. மாற்ற முடியாது, மாற்ற போகிறதும் இல்லை. இதுதான் உண்மை. அதனால் அதை குறித்து அவராக சொல்லிட்டார், இயேசுவில் ஆஸ்பதே பெரியும். என்னாகவும் ஆண்டவரே 24:1 சொல்லிட்டாரு. அப்போ யார் எது சொல்லி உனக்கு என்ன ஆகுது? அதுபோல் அதிசய பெறாக சொல்லி நான் சொல்லிட்டேன். 1 கோடி ஆத்மாக்களை வந்து ரட்சித்து விட்டார். உன் விசுவாசம் ஒரு ரட்சித்தது.
என்னால் உனக்கு ஏன் பொறாமை, ஏன் பெருமை சொல்கிறார், ஏன் பொறாமை, ஏன் எரிச்சல், ஏன் வஞ்சகம், ஏன் சூழ்ச்சி, எது மாந்திரியம், இது உனக்கு தான் வரும். நீ செய்த இடத்துல வந்துடும். இதா தெரியாமல் இருந்துக்கிடாத, இது தெரியாமல் இருக்காத, நல்ல ஒரு புத்தி தெளிவாகட்டும். கெட்ட பாதம் மனம் திரும்பிக்க நீ தப்பிப்பாய், இல்லைன்னா அது ஒரு சாபமாக தான் மாறும். எது கத்த சொல்லுகிறா, இது உண்மை. அடுத்த வசனம் 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்கும்போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்னை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 நாளாகவும் யாபேஸ் ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தழு என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன அப்போ நம்ம இப்படி தான் ஜெபிக்கணும். 4வது 10வது வசனத்தை கொண்டு ஜெபிக்கணும். அப்போ ஆசீர்வாதம் வருமா வராதான்? அவர் என்றால் எல்லா ஆசீர்வாதம் வரும், எல்லாம் உன்னை தேடி வரும். நீ தேடி போண்டாம். எல்லாமே உன் ஆசீர்வாதத்தை நீ செய்விட்டு தேவம் உன்னை தேடி வரும். இதுவரையிலும் எந்த பாவங்களை அறிக்கை செய்து பண்ணணும். பாவம் ஒரு பாய்ந்து கூட இருக்கக்கூடாது. நீ பரிசுத்தமாக்கிக்க. ஏன்னா உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், உண்மை இல்லாத பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ நான் தாழ்த்தி தேவைப்படணும். தேவைப்படுகிறது அவர் சொல்கிறார். பேசி இஸ்ரவேல் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி முதுகரை என்னோடது தீங்கு கேட்டு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்து வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அருளினார். இந்த வசனத்தை இன்றே தாழ்த்தி செம்மலுக்கு நீர் அற்புதம் செய்தபடியார் சோத்திரம். ஓ மை காட், ஜீசஸ் மை லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரோட வார்த்தை. அது ஆமென் அவருக்கு நிறைவேலுக்கு எரிச்சல் தான். ஏன்னா 1 கோடி ஆத்மாக்கள் 50 லட்சம் ஆண்டத்தை வெளிப்பட சொல்லிட்டார். அதனால் ஒரு வயிற்றச்சல். அப்போ வயிற்றத்தை ஒருக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? சந்தோஷப்படுறோம். எந்த ஊழியத்தை குறித்து ஆண்டு சொன்னாலும் அது ஆசீர்வதியோ தேவனை. ஏன் வயிற்றச்சல், பொறாமை, பண்கண்ண, ஏன் நீ உடனே செபத்து தான் கட்டுறா. எப்படி கட்டுறா? ஆத்மா வரக்கூடாது. அப்போ நீ யார்? நீ ரட்சிப்பை குட்டியா, அபிஷேகம் குட்டியா? சார் எல்லாம் போய் உண்மை கிடையாது. இதான் உண்மை. ஆண்டு சோத்திரம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும், அதனால அவர் வேதனை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதத்தை தரும், அதனாலே அவர் வேதனையை கூட்டார். அப்போ நமக்குடைய வரக்கூடிய ஆசீர்வாதத்தால், அவருடைய ஆசீர்வாதத்தால் எந்த வேதனையும் கூட்ட மாட்டார். வசனம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம் தரும், அதனால் வேதனை கூட்டார். வேறவருக்கு ஆசீர்வாதம் தாரார். ஏன் வேதனை வருது? ஆசீர்வாதத்தை அனுப்ப முடியலையே. உன்னை இப்போ பாவம், நீங்களுடைய சாபம், நீங்களுடைய விபச்சாரம், நீ குடிக்கிற குடி, பொய் சொல்கிறது, ஏமாற்ற அதிக்கிற தேவ சப்த துணிகரமாக பொய் சாட்சி சொல்கிறது, தேவ கொடுக்காத வார்த்தையை சொல்கிறது, பொய் சொல்கிறது, அடுத்த ஊழியர்கள் குறை சொல்லி அங்கே போகாத, இங்கே போகாத, அந்த சபைக்கு போகாத, அப்படி இந்த சபைக்கு போகாத, வேற சொல்லுதா? சர்வ சசிகள் சொல்லுறா, வேற சொல்கிற நீ சொல்கிறா, சுயத்தை சொல்கிறா. உன்னோட தேவன் பேசவில்லை, தேசம் பேசவில்லை, மாம்சம் பேசுது, கர்த்தர் பேசவில்லை. எங்கே சுயசேஷம் சொல்லாலும் போகலாம், எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். ஏதா தேவனுடைய வார்த்தையை அடக்க முடியுமோ? அது பலத்தினால அல்ல, பலாக்கதாக இருக்குது. ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தால் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் நீதி 10:22
கத்திரி ஆசுவாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனை கூட்டார். அவருக்குடைய ஆசுவாத வேதனை வருமா? அப்போ நீ என்னன்னா பூர்ணமான ரட்சிப்பு இல்லை, அபிஷேகத்தை வரல, ஞானஸ்தானம் பெற்றல, உன் வாழ்க்கையை கத்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, எல்லாம் மனம் திரும்பாத மனுஷன், அந்த மகள். அதனால்தான் வேதனை வருது. ஆசுவாதம் அறிவிக்க முடியல, சாப்பிட முடியல. இருக்க காரணம் நீ தான், ஏசு அல்ல. அவர் என்ன ஜீவிக்கிறார், என்ன உயிரோடு இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர், அவர் சர்வ நல்லவர், அவர் நேற்று மாறாது. நீ அடுத்தவளை வச்சிக்காத, ஏமாத்தாத, பொய் சொல்லாத, உண்மை பேசு. தவிலே பொய் பேசுறியே, சபையிலே பிரசங்க போய் பேசுறியே, சபையிலே என்ன சொல்ற, சபையிலே பொய் சாட்சி சொல்றியே, தவில எல்லாம் சொல்றிய. அப்போ எப்படி ஆடு சந்தோஷப்படுவாரா? அதனால் எத்தனை ஆத்மா கெடல் அடைவாங்க. அதை நினச்சி பாரு. கையில் பசுத்த வேதாட்ட அழுத்து எதுக்கு போகிறான்? பசுத்த வேதாமோ அது ஜீவ வார்த்தை, அது இருக்கும். நம்ம இருப்போம் இருக்கோம் தெரியாது. அந்த வார்த்தை யாரும் அழிக்க முடியுமா? அதுக்கு உண்மையாக உத்தமாயிரு, உண்மை உள்ள சாட்சியாயிரு, உத்தமாயிரு. அப்போ கர்த்தர் ஆசைப்பார். இங்கே ஆகாய் 2:19 ஆண்டவரை வார்த்தை சொல்கிறது. ஆகாய் 2:19 வருஷத்தில் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். யாரையா சொன்னார்? ஏசு சொன்னார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அவள் இந்த நிகழ்ச்சியை கேள்வி இன்று முதல் ஆசீர்வித்தார். 100 மடங்கல்ல, 1000 மடங்கல்ல, கோடி மடங்கல்ல ஆசீர்வதித்து விட்டார். நீங்கள் ஆசீர்வாதம் வைப்பார். அவராக கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் அதிசயம் ஊழியத்துக்கும் உண்மை சத்தியம் நிறைவேறும். இன்று முதல் உங்களை ஆசிப்பார். எந்த ஆசீர்வாத குறைவு இருந்தாலும் இன்றே அந்த ஆசீர்வாத குறைவை எடுத்து போட்டார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது மத சொன்ன மாதிரியா? கல்யாண வீட்டில் வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா? கல்யாண வீட்டில் வாழ்த்து ரெபேக்கால் வாழ்த்துற மாதிரி மட்டும் வாழ்த்துறாங்க இல்லையா? பொய் சொல்லி வாழ்த்துறாங்க, உண்மை சொல்லலை, உங்களை பெருமைப்படுத்தியக்காக. உண்மை மனசாட்சியோட வாழ்த்தல, கர்த்தர் சொல்லி செய்யலை, நம்பிடாதீங்க. கர்த்தர் உங்களை வாழ்த்தணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். மனதில் எல்லாம் போய் மாயமாகணும், இது உண்மை கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் என்றுமே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஓ ரவக்கரவா சங்கரபட்சியா. ஏன் இதை சொல்கிறா? மனிதன் மாய, மனுஷி மாய. எல்லாவற்றையும் நல்லது நல்லதுன்னு ஆண்டு காட்டாரே. மனிதன் உருவாக்கின மனஸ்தாபன மனிதன் இதயமானது மகா கடு உள்ளதோ திருக்குள்ளது அறியத்தக்கது யார்? இதை அறியாமல் இருக்கிறாங்க. மனுஷன் சொல்ல கேட்காத. மனுஷன் ஏசு என்ன சொல்ல செய், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை எடுத்துக்க. அதான் உண்மை, அதான் சத்தியம், அதான் நிறைவேறும். ஓ ரப கரபா சங்கரபா இதை கரபத்தியா. அதிசய பிறக்காற்று ஒழித்தல தேவர் குறைத்த எல்லா தீர்க்கசும் நிறைவேறியிருக்கு. சுனாமி வரும்னு சொன்னார், இங்கே தான் சொன்னார், நிறைவேறிச்சு. கொரோனா வரும்னு சொன்னார், அது இங்கே தான் நிறைவேறிச்சு. அதே போல் ஒரு தலைவர் மறுத்து சொன்னார், நிறைவேறிச்சு. இங்கே ஒருத்த ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட வார்த்தை ஆம் என்று ஆமே இருக்கு. அவர் யார் செவிக்காத கொண்டு எடுக்கலாம். எந்தெந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ எல்லாம் நிறைவேற்றிருக்காரு. ஒன்று கூட ஒன்று போகலையே. இதான் தேவனோட வார்த்தை. இங்கே ஏன் வர்றாங்க ஜெபத்துக்கு? இங்கே தேவனோட வார்த்தை இருக்குது. தங்கசாமிக்காக வரல, அதிசயம் வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை கேட்க வர்றாங்க. இந்த வார்த்தை ஆமென்று ஆமே இருக்கு. இதான் உண்மை. அதனால் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆவி ஆத்மா சரீரத்தில் மீட்பை கொடுக்குறான். அவர்தான் இயேசு. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவே வாரம், இயேசுவே இயேசுவோ, இயேசுவே ஆண்டவரே என்னோட இடைப்படும் பச்சை பச்சாச்சு என் வாயை உமைகளால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் வரைக்குள்ள வெளிப்படுத்துவேன் என்று சீக்கிரத்திற்கு உரைக்கப்பட்டது நிறைவேற நடந்தது. ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ராவிசோதியம் 3 மாதத்துக்குள்ளே உலகத்தில் பல மாறுதல் வரும். இப்போது இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கஷ்டம் இருக்குது. எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகளோ அது கிடைக்கும். தேவன்களை ஆசீர்வதிக்கிறார். பழைய பேப்பர் இந்த அதிசய பரவலை எல்லாம் கிழித்து எழுதி விட்டார். பொய் பேப்பர் அது நல்ல பேப்பரை ஒட்டி விட்டார். ஏன்னா அதிசயம் நடக்கும், எல்லா அற்புதமும் வந்து ஒழித்து நடக்கும், எல்லா ஆசையும் நடக்கும்.
எந்தெந்த ஆசீர்வாதத்துக்கு விரும்பார்களோ எல்லாம் நடக்கும். இயேசு இங்கு உலாவுகிறார். ஏதோ தோட்டத்தில் பால் போட்டு எப்போதும் 24 மணி உலாவுகிறார். அவருடைய நாமம் அதிசயம். ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் யாருக்கு பலவீனத்தாலும் நீக்கப்படுகிறார், வியாதி இருந்தால் இருக்கிறார், எந்த கட்டம் தான் இருக்கிறார். ஒரு சமைக்கிற வீட்டில் சமைக்கிற வேலை ஒரு துக்கம் இருக்கும். இதில் சமைக்கும் போது வீட்டில் துக்கம் இருக்கும். இதை கர்த்தர் காட்டுகிறார். உங்கள் வீடு ஆசிரியக்கப்படும், பிள்ளைகள் ஆசிரியப்படும். இயேசுவை மனப்பூர்வமாற்றி அடுங்க. வீட்டை நான் பாதுகாக்கிறேன். ஒரு கலவு பொருள் ஒரு வீட்டில் இருக்குது, அது இருக்கக்கூடாது. அதை எடுத்து அப்புறம் எங்கே திடீர்னாங்களோ அங்கே போட்டுருங்க. உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம், அது சாபம். எனக்கு சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறான், நல்ல விதைக்க நல்லதாக விதைக்கிறான், நல்ல விதை நல்லதாக இருக்கிறான், கட்டாக இருக்கிறான். அவனை வச்சு அறுப்பான். நிச்சயமாக அது உண்மை சத்தியம். உங்களுக்கு பெரிய பரிசு கொடுக்க போகிறேன். என்ன பரிசு? ஆசீர்வாதமான பரிசு, நல்ல பரிசு கொடுக்குறேன். யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் விலைக்கு கொடுக்குறான், யாருக்கு எந்த சாபம் இருந்தாலும் எடுத்து கொடுக்குறான், எந்த பாவம் இருந்தாலும் இருக்கிறார், எந்த கட்டு இருந்தாலும் இருக்கிறார். அவிசுவாசமாக இருக்க வேண்டாம், சுவாசமாக இருக்க. நான் உங்களை காண்கிற தேவன். ஒரு வயிற்று வலியிலேருந்து வயிற்று வலியில் கஷ்டப்படுறாங்க, விலை கொடுக்கார். ஒரு சரீர ஒரு கட்டுக்கட்சியை அதை புதிய உறுப்பாக மாட்டுக்கிறார். நாளை தெரிந்து நடக்க போகுது, அடுத்த மாதம் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. மக்களுடைய கண்கள்லாம் திறக்கிறார், காதுகளை திறக்கிறார். பழி சொல்லுக்கு ஆளாகாதபடி, திக்கிற சொல்லுக்கு ஆளாகாதபடி ஆண்ட சொல்லுக்கு உங்களை ஆளாக்குறார். எதே அற்புதம் தான், எதே அச்சதான். எந்தெந்த ஆசீர்வாத விரும்புகளோ எல்லாம் கொடுப்பார். எந்த குறை உங்களுக்கு இருந்ததோ அந்த குறை நடக்காது. கிறிஸ்துக்குள் வருவது அந்த வருவது நிறைவான வருவது குறைவான ஒழிந்து போயிடும். அடுத்த வருஷம் என்ன நடக்குது, அடுத்த மாதம் என்று தெரியுமா? இல்லை பொறுத்து பாருங்கள், எல்லாம் நடக்கும். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை இங்கே 6 மாதம் முன்னாடி ஆண்டு பேசியிருக்கிறார், தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறார் என்றால் என்ன நடக்கும்போது பேசிட்டார். அது நான் இப்போ சொல்ல வேண்டியதில்லை, இந்த செவத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். மை காட் ஜீசஸ் மைட் லார்ட் ஒரு அற்புதம் செய்கிறேன். ஒரு வியாதி, தீராத வியாதி, ஒரு கடந்தே போகுது. ஒரு அற்புதம் இல்லை, 2 அற்புதம் இல்லை, 3 அற்புதம் இல்லை, 4 அற்புதம் இல்லை, அனைத்து அற்புதமும் நடக்கும் போகுது. வியாதியிலிருந்து இருக்க விடுதலை ஆக்குறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆறுதல் கொடுக்கிறார். என் மகனே கேள், என் மகளை கேள், நான் உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், லட்சுமியின் சுவிசேஷத்தை உங்களை அறிவித்தேன். இது உண்மை சத்தியம். நிறைவேறாத தீர்க்கசெல்லாம் அது நிறைவேறிட்டு, இங்கே நிறைவேறிட்டு. இது உண்மை. மருந்துக்கு அடிமையாகாதுங்க, மருந்துக்கு அடிமையாகாதுங்க, கர்த்தருக்கு அடிமையாகுங்க. கற்றுக்கிறார். ஒரு கூவ நதி போல அவனுடைய வாழ்க்கையில் நதி, கூவ நதி போல இருக்குது. அதனால தான் ஆசீர்வாதம் கிடையாது. வீட்டில் கூவ நதி பாயக்கூடாது, பசுத்த நதி பாயிடும் என்று கர்த்தர் சொல்கிறார். கூவ நதி பாய வேண்டாம், பசுத்த நதி பாயிட்டோம். அது உங்களை ரட்சிக்கும், உரிப்பிக்கும், வெளியே இருக்கும், சமாதானத்தை தரும், சந்தோஷம் தரும். கழிவறை சுத்தப்படுத்துவது போல நான் உங்களை சுத்தப்படுத்த வந்திருக்கிறேன். அதிசயப்படுற எந்த பழைய பேப்பரும் இருக்காது, எல்லாம் புதிய பேப்பர். பழைய பேருக்கு கிடையாது, புதிய காரு. பழைய பேப்பர் வைத்தவர்களாக அதை அறுத்து விட்டார்கள். ஆனால் புதிய பேப்பரை ஒட்டி விட்டார். எல்லாம் புதியவர்கள். கிறிஸ்துக்குள் வரும்போது பழையவர்கள் வழிந்தார, எல்லாம் புதியதாயின. உங்களுக்கு எந்த அற்புதம் எதுவா செய்வேன், தேர்ந்து விட்டேன் என்ற கருத்தை சொல்கிறார். கலாச்சார 6:7 ஒரு எதோ விதத்தானே அறுப்பான், நல்ல விதம் நல்லதாக இருப்பார், கட்டு அவங்க விட்டு அது நாட்டில் நடக்கக்கூடிய காரியம். அதையும் பொறுத்து பார்த்துக்கிடுங்க. ஆவியான சொல்கிறதை காதுகளை கேட்கிறவன். அற்புதம். இந்த ஊழியம் உங்களுக்கு தொடப்பட்டால், இந்த ஊழியத்துக்கு உங்களுக்கு ஆண்டு பேசினால், ஊழியத்துக்கு ஏண்டா ஆண்டு செய்து தீ ஊழியத்தை தாங்க, ஊழியத்தை காணிய கொடுத்தாங்க. இது விடுதலை ஊழியம், சபை ஊழியம் கிடையாது, கர்த்தரே ஊழியம். இந்த ஊழியம் யார்? கர்த்தரே ஊழியம். அந்த ஊழியத்தை கர்த்தர் செபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசைப்பார். ஒரு சனிக்கிழமையும் காலையில் உபவாசம் இருக்குது, காலை அதிகாலை ஜெபம் இருக்குது, தலை உபவாசம். வாருங்கள், ஆசீர்வாதம் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 053300023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும்
அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.